நடிகர் அஜித்தின் தாயார் மோகினி மறைவை ஒட்டி பல்வேறு திரைப்பிரபலங்களும் முக்கிய தலைவர்களும் இரங்கல் தெரிவித்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் நடிகர் அஜித்தின் தாயாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி மறைவை ஒட்டி பல்வேறு திரைப்பிரபலங்களும் முக்கிய தலைவர்களும் தங்களது இரங்கல் செய்திகளை பதிவு செய்த நிலையில் பல்வேறு பிரபலங்களும் காலை முதலே அவரது உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய காட்சிகளையும் பார்த்தோம். இந்நிலையில் துபாயிலிருந்து நடிகர் அஜித் சற்று நேரத்திற்கு முன்பு இல்லம் திரும்பிய நிலையில் அவர் வந்த பிறகு முதலமைச்சர் விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அஜித் அவர்களுடைய இல்லத்திற்கு அஜித் அவர்களின் தாயார் மோகினி அவர்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக தற்பொழுது வந்திருக்கிறார் அப்படின்ற முக்கிய செய்தியை தான் பார்த்துட்டு இருக்கோம். திரையுலகில் ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய நட்சத்திரங்களாக ஒரே நேரத்தில் ஜொலிச்சவங்க, ஃபார்மர் கலீக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சினிமாவிலிருந்து தற்பொழுது விஜய் அவர்கள் விலகி முதலமைச்சராக அரியணை ஏறி இருக்கக்கூடிய நிலையில் அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் எந்த அளவுக்கு நம்மளுடைய சினிமா செய்திகளை ஒரு காலகட்டத்தில் ஆக்கிரமிச்சிருந்தாங்க அப்படின்றது புதுசாக சொல்லி தரணுன்றதில்லை. அந்த வகையில் முன்னாள் இணை ஊழியர்கள், இணைந்து பணியாற்றியவர்கள் அப்படின்ற ஒரு நட்புமே கூட இரு தரப்புக்கும் இடையே இருப்பதும் பலரும் அறிந்த ஒன்றுதான். இந்நிலையில் அஜித் அவர்களுடைய இல்லத்திற்கு சிஎம் விஜய் அவர்கள் தனது இறுதி மரியாதையை மோகினி அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, இப்போ முதல்வரோடு வேறு யாரெல்லாம் அங்கே வந்திருக்காங்க, அங்குள்ள சூழல் என்ன? வணக்கம். முதல்வர் வருவதற்கு முன்பு நடிகர் அருண் விஜய், இயக்குனர் ஏஆர் முருகதாஸ், சங்கர், சிறுத்தை சிவா, அதே போல் மிர்ச்சி சிவா உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள்லாம் வருகை தந்திருந்தார்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருங்கையும் வருகை தந்திருந்தார். விஜய் வசந்த் எம்பி எல்லாம் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் வந்திருந்தார். அதே போல் அமைச்சர் ராஜ்மோகனும் நேரில் வந்து இரங்கல் தெரிவித்திருந்தார்கள். அந்த காட்சிகள்லாம் நாம் பார்த்திருந்தோம். மேலும் இன்னும் இப்போ அஜித் வருகைக்கு பிறகு இன்னும் இரவும் நிறைய திரைப்பிரபலங்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜா, இப்போ மறைந்த மோகினி அவர்களுடைய உடலானது எப்போது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது, அது பற்றின தகவல்கள்? நாளை காலை 8:30 மணி அளவில் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அந்த இறுதிச் சடங்கானது நடைபெற இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்க உள்ளதாக அவர்கள் காலையிலேயே அஜித் குமார் தரப்பில் ஒரு நீண்ட நேர அறிக்கை ஒன்று வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பும் கூட அவருடைய தந்தை மறைவுக்கு கூட குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். எங்களுடைய அந்த பிரைவசியில யாரும் வந்து இது தலையிட வேண்டாம், எங்களுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, எங்களுக்கு அந்த ஒரு பிரைவசியை வேணும் என்று இதற்கு முன்னாடியே அவருடைய தந்தை மறைவுக்கு வந்து அவர் தெரிவித்திருந்தார்கள். அதே போல் தாயார் மறைவுக்கும் அதே போல் அவர் தரப்பில் வந்து ஒரு நீண்ட நேர அறிக்கை வந்து வந்திருக்கிறது. அவங்களுடைய குடும்ப முறைப்படி நாளை காலை இறுதி சடங்கு வந்து தொடங்கப்பட்டு 8:30 அளவில் அவரது தாயாரின் உடலானது பெசன்ட் நகர் மின்மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நடிகர் அஜித்குமார் துபாயிலிருந்து ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்திற்கு திரும்பிய நிலையில் தொடர்ந்து முதலமைச்சர் விஜயும் தனது இறுதி மரியாதையை மறைந்த மோகினி அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். காலை முதலே பல்வேறு திரைப்பிரபலங்களும் தங்களது இறுதி மரியாதையை செலுத்திய நிலையில் தற்பொழுது முதலமைச்சரும் தனது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக நடிகர் அஜித்தின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது எப்பயுமே ஒரு ப்ரைவேட் அஃபேராக தான் இருக்கணும், அதனால் எங்களுடைய ப்ரைவசியை மதித்து நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நடிகர் அஜித் அவர்களுடைய குடும்பம் தரப்பிலிருந்து ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட நிலையில் பெருமளவில் மக்கள் கூடாமல் இருக்கிறதுக்காக அங்கே பாதுகாப்பு பணிகளும் பேரிகேட் போட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. பட் முதல்வருமே இப்போ வந்திருக்கார் அப்படின்னும் போது ஒரு கூடுதல் பரபரப்பு ஈஞ்சம்பாக்கம் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு காலத்தில் 2 பேரும் ஒன்றாகவே ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காங்கன்றது தெரியும். சமகாலத்தில் உச்ச அந்தஸ்து பெற்ற 2 பேரும் நட்சத்திரங்களாக ஜொலித்தவர்கள் திரையுலகில். தற்பொழுது பாதைகள் மாறினாலுமே கூட நட்புன்ற ஒரு விஷயம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் தற்பொழுது சக ஊழியராக நண்பராக இப்போது முதல்வராக விஜய் அஜித் அவர்களுடைய தாயாரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.